ரிலாக்ஸ்ல ஒரு சூப்பரான படத்தோட பிரஸ் மீட் தாங்க இப்போ நம்ம ஷோல பார்க்க போறோம். ஸோ என்ன படத்தோட பிரஸ் மீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லே வெல்லே தேவா படத்தோட பிரஸ் மீட் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சோலே பிரகாஷ். லீட் ரோல நம்ம சசிகுமார் அண்ட் தானியா நடிக்கிறாங்க. முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல கோவை சரளா, சங்கிலி முருகன் போன்ற பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. பல்லே வெல்லே தேவா அப்படிங்கிற டைட்டில் எங்க இருந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய படத்துல வந்து நம்ம சிவாஜி சார் ஒன் ஆஃப் தி டைலாகா சொல்லியிருப்பாரு. ஸோ அதே தான் இந்த படத்துக்கான டைட்டிலா வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பிரஸ் மீட்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். என்னுடைய அனுபவத்தில் எல்லா விதமான பக்குவமும் இருக்குது யார்கிட்ட, சசிகுமார்கிட்ட. அதனால தான் பலே சசிகுமார் சொன்னேன். அவர் பட் கிரியேட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் இத்தனை இருக்குது அவர்கிட்ட. அது எந்தெந்த இடத்துல 10 கத்தி வச்சுருந்தாலும் எந்த கத்தியை எப்போ எடுக்கின்ற மாதிரி அப்பப்போ எடுத்துக்குவார். நல்ல அருமையான குரூப்பு. வந்து பெரிய மனப்பாக இருந்துச்சு எனக்கு. நான் கொஞ்சம் லேட்டாக போவேன் காலையில். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கார், கிழக்கு சிம்ம தேவர் தான், முத்துன்னு. எங்கள் டிரைவர்கிட்ட கேட்பார், என்னையா 50 நாள் ஒரே ஷூட்டிங் வச்சு தான் லேட்டாக வந்து எப்படியா நீ சொல்லியா நான் சொல்லட்டுமா அவர்கிட்ட அப்படின்னு டிரைவர் என்கிட்ட சொன்னார். அந்த தேவருக்குலாம் அப்படி தான் வரும். சரி நம்ம போவோம், நம்ம இப்போ சொல்கிறது நம்ம சரி. அவள் முனைப்பாக இருக்கான். எல்லோரும் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே ஷெடியூல் படப்பிடிப்பு நடத்துங்கிற முனைப்பில் இருந்தான். இது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. சொல்ல யாருமே இல்லை, மறைஞ்சிருக்குது இந்த விஷயம். அனாவசியமாக காசை வீணாக்குறான், சொல்ல கேட்க மாட்டான். எல்லாம் பேசுகிறது எதுக்குன்னா படம் நல்லா வரணும், எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கணும், நம்ம எடுத்த எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக வர கோபமும் இந்த வார்த்தைகளுமே தவிர தனிப்பட்டு யார் மேலேயும் இல்லை. அந்த குழுவுக்கு வாழ்க வளர்கன்னு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். என் பேர் சோலை பிரகாஷ். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எனது தயாரிப்பாளர் சசிகுமார் சாருக்கும் அசோக் சாருக்கும் ஃபஸ்ட் டைம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கூட இந்த 50 நாள் கடுமையாக கூட ஓடி வந்த என்னோட எல்லா சக தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தீபாவளி கூட யாரும் ஊருக்கு போகல, எல்லாருமே தேனியில் தான் இருந்தோம். 50 நாள் கடுமையான உழைப்பு, அதுக்கான பலன் தேட்டரில் பாருங்கள். படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. பலே வெல்லே தேவா. பலே வெல்லே தேவா யார் அப்படின்னா, ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கப்போ யாராவது கூட இருந்து சப்போர்ட்டாக மச்சி சூப்பரா நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் யாராவது சொன்னால் இன்னும் மோட்டிவாக இருக்கும் இல்லையா, அதுதான் பலே வெல்லே தேவா. அது மாதிரி சரளா மேடமாக இருக்கட்டும், ரோகிணி மேடமாக இருக்கட்டும், சங்கிலியனாக இருக்கட்டும், என்னோடய நாயகி தானியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த நேரம் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மதுரைனா இது மதுரை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற கதை தான் இது. மதுரைனா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து அருவா, ரத்தம், வெட்டு அப்படி தான் நான் அப்படி பார்த்துருந்ததில்ல. மதுரை மக்களோட நையாண்டியை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் பலே வெல்லே தேவா. ஒரு முழுக்க காமெடி படம். தேட்டருக்கு வந்து எல்லோரும் பாருங்கள். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என் பேர் தானியா. நான் இந்த பலே வெல்லே தேவா படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சசிகுமார் சார், டைரக்டர் பிரகாஷ் சார் அண்ட் அசோக் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கோவை சரளா மேம், ரோஹிணி மேம், சங்கிலி முருகன் சார், சசிகுமார் சார் இந்த மாதிரியான சீனியர் ஆர்டிஸ்டோட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. தேங்க்யூ.